ரஹ்மத், சொர்க்கம், இரண்டும் தொடர்பு பட்டது. ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும். பல ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு. ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது? அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு தொழுதிருக்க, இவ்வளவு பயான் பண்ணிருக்க, இவ்வளவு கிதாப் படிச்சிருக்க, இவ்வளவு மார்க்க சபைகள்ல கலந்திருக்க, இவ்வளவு தாவா பண்ணிருக்க, இதெல்லாம் கணக்கு யா அல்லாஹ், இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான். என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும். நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது. அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றார். அதான் சொர்க்கமும் அந்த ரஹ்மத்தும் தொடர்பு பட்டது. இது இருந்தால் தான் அங்க போக முடியும். இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது.